குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதிக வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தார். ஒரு ஹஜ் முறை 10 to 12 வரைக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக குர்பானி கொடுப்பதில் பின்தங்க கூடாது. அடுத்து சொல்கிறார்கள், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட சக்தி பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் குர்பானி கொடுக்கலாம். ஆடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரியத்துல. அந்த ஒரு ஆட்டை கொடுக்கறதுக்கு சரியத்துல விதிகள் என்ன, அதனுடைய முறைகள் என்ன, அந்த சட்டங்கள் என்ன என்று நாம் வகுத்து பார்க்கிற பொழுது இமாம் பெருமக்கள் 8 வகையான காரணங்களை சொல்கிறார்கள். முதல் காரணம், ஒரு ஆடு தனித்து கொடுப்பதற்கு ஒரு ஹஜ் முறை 10 to 12 200 திரஹம்கள் இருக்க வேண்டும். அப்படி 200 திரஹம்கள் இல்லாத பட்சத்தில் 87 கிராம் தங்கம் இருக்க வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது, அவர் குர்பானி கொடுக்கப்படுகிறார் இருந்தால் 612 கிராம் அவரிடத்தில் வெள்ளி இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் மூன்றாவது, தங்கத்திலும் வெள்ளியிலும் அதன் இதனுடைய அளவு மதிப்பை காட்டிலும் பணம் இருந்தால் அவர் கண்டிப்பாக குறிப்பாக தங்கமும் வெள்ளியும் வச்சுக்கிறார். அதை தாண்டி வெள்ளியுடைய மதிப்பு எட்டியது ஒரு 31,856 ரூபாய். ஹஜ் முறை 10 to 12 அவர் வெள்ளியுடைய அளவை எட்டி விட்டார் என்றால் ஒரு காரணம் அவர் மீது வாஜிபாகி விட்டாரு. மூன்றாவது காரணம் வெள்ளியின் மதிப்பு அளவு வியாபாரத்தை காசு போட்டு வச்சிருக்கிறார். அவங்க எந்த வியாபாரம் செய்யணும், அந்த வியாபார பொருட்களுக்கு வெள்ளியின் மதிப்பாக பொருட்கள் சார்ந்து இருந்தா அவர் மீது குர்பானி வாஜிபாகிறது. அடுத்து, குடியிருக்கும் வீட்டை தவிர அவருக்கு அந்த மற்ற வீடுகள் 1க்கு 4 வீடு இருக்கு, தவறா எடுத்துக்காதீங்க, சொந்தமா வீடு இருக்கு, 1க்கு 4 வீடு இருந்தா எங்கே போயிடும் இல்லங்கள். 1க்கு 4 வீடு சொந்தமா இருக்குன்னா அப்படி அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த 4 சொந்த வீட்டுடைய கணக்குக்காக வேண்டி குர்பானி அவர் மீது வாஜிபாகிறது. அதே போல பயன்படுத்தும் வாகனங்களை தவிர மற்ற அதிகப்படியான வாகனங்கள் 1க்கு 4 கார் இருக்கு, 1க்கு 10 பைக் இருக்கு, எல்லாமே அவர் சொந்தத்துல இருக்கு, அவருடைய உரிமையில் இருக்குன்னா அவர் மீது குர்பானி வாஜிபாகிறது. அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலங்களை வாங்கி போட்டுக்கிறாங்க. அந்த நிலங்கள் காலி மணிகளாக இருக்கிறது, அது எந்த பேரும் கட்டல, காலி மணியாக தன் மீது ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்தை காட்டிலும் அன்றைய 10 to 12 குர்பானி அவர் மீது வாஜிபாகிவிட்டது. இப்படி வீடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதாவது சில வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஆளுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் இருக்கும், டிவியை கவனிச்சுன்னா 50,000 இருக்கும், ஏசியை கவனிச்சுன்னா அதோட கூடுதல் இருக்கும். டக்கு எத்தனை ரேட்டு இருக்கா இல்லையா? ஒரு ஆளுக்குள்ளேயே பல லட்சங்கள் இருக்கும். அந்த ஆளுக்குள்ள ரூமுக்குள்ள போயிட்டா சொல்லவே வேணாம், இன்னும் லட்சங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்து வெள்ளியின் மதிப்பாளர் ஏறக்குறைய 30,000 தாண்டி விட்டால், வீடுகளில் ஆடம்பர பொருட்கள் 30,000க்கு மேல தாண்டி இருந்தால் அந்த வீட்டு உடையவர்கள் கண்டிப்பாக குர்பானி அவர்கள் மீது வாஜிபாகி விட்டது. இந்த 8 காரணங்கள், இந்த 8 காரணங்கள் யாரிடத்திலே ஹஜ் முறை 10 to 12 வரைக்கும் சக்தி பெற்றிருக்கிறாரோ, 8ஐ பெற்றால் 8ல் 1ஐ பெற்றாலும் குர்பானி அவர் மீது வாஜிபாகி விட்டது தனித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு. அடுத்து மேல சொன்ன அளவு ஒரு பெண்ணிடத்திலே என்ன செய்து 3 நாட்கள், ஹஜ் முறை 10 to 12 நாட்கள் வரைக்கும் இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த 8 வகையான சக்திகள் ஏதாவது ஒன்றை பெற்றிருந்தால் குர்பானி அவர் அவசியம் கொடுத்தாக வேண்டும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஹஜ் முறைக்கு முன்னாடி பணம் வராது, எதுவுமே அடிக்காது. ஆனா ஹஜ் முறை 10 இருந்து ஹஜ் முறை 12க்குள்ள திடீர்னு சாப்பாடு அடிக்கும், சில பேருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அப்படி அந்த 3 நாட்களுக்குள்ள தங்கத்தின் மதிப்பளவை விட வெள்ளியின் மதிப்பளவை விட கூடுதல் பணம் அழகான முறையில் வருவாயில் வந்தால் அவர் அந்த 3 நாட்களுக்கு சக்தி பெற்றிருந்தால் அவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். அங்க போய் நின்றுகிட்டு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் என்ற சட்டம் கிடையாது. அது சகாத்துக்கு தான். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் 10 to 12க்குள் இந்த அளவை 3 நாட்கள் பெற்றுவிட்டால் குர்பானி அவர் கொடுக்காவிட்டால் நாம் பொருள் அவருக்கு அவர் வர வேண்டாம் என்றார் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். அடுத்த சட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஹஜ் முறை 10 to 12 இந்த 3 நாட்கள் ஒரு தாயாரிடத்திலே ஒரு தங்க நகை அளவு தங்க பவுன் இருக்கு, அதை தாண்டி சில ஆயிரங்கள் கைகள் இருக்கு, ஒரு கொலுசு, ஒரு வெள்ளி கொலுசு, இந்த 3ஐயும் ஒண்ணு சேர்த்தா